வணக்கம். இன்னைக்கு நாம உறவுன்னு சொல்ற ஒரு குறிப்பிட்ட எழுத்து மூலத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இது பாக்கியலட்சுமியின் வினோத்க்கும் நடக்கிறதா சொல்ற ஒரு சம்பவத்தை விவரிக்குது. ஆமா, இதுல வர்ற சித்தரிப்புகள் கொஞ்சம் வெளிப்படையா இருக்குங்கிறத முதல்லயே சொல்லிடணும். கண்டிப்பா நம்ம நோக்கம் இந்த மூலத்துல என்ன இருக்கு, அது எப்படி சொல்லிருக்காங்க, கதாபாத்திரங்களோட எண்ணங்கள் செயல்கள் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நடுநிலையா பார்க்கறது மட்டும்தான். சரி, இதுல வர்றத ஆதரிக்கவோ எதிர்க்கவோ இல்ல, உள்ளத சொல்றோம். சரியா சொன்னீங்க. சரி, முதல்ல அந்த சூழலுக்கு போவோம். கதைப்படி வீட்டுக்கு விருந்தாளிங்க வராங்க. அதனால 36 வயசான பாக்கியலட்சுமி 4 பிள்ளைகளுக்கு தாய். அவங்க பசங்களோட ரூம்ல தூங்க வேண்டிய ஒரு நிலைமை வருது. ஆமா, அவங்க வழக்கம் போல சேலைய கழட்டிட்டு பாவாடை ஜாக்கெட்டோட தூங்குற பழக்கம் உள்ளவங்கன்னு அந்த மூலத்துல வருது. சரி, அந்த ராத்திரியில தான் வினோத் தூக்கத்துல அவங்க மார்ப தொடுற மாதிரி கதை நகருது. ஆமா, முதல்ல கொஞ்சம் சோர்வா இருக்கிறதால வேண்டான்னு சொல்றாங்க. ஆனா அப்புறம் தொட அனுமதிக்கிறாங்கன்னு மூலம் சொல்லுது. இதுல இன்னொன்னு, இதுக்கு முன்னாடியும் விளையாட்டா தொட்டப்ப அனுமதிச்சிருக்காங்கன்னு குறிப்பு இருக்கு இல்லையா? ஆமா ஆமா, அதையும் சொல்றாங்க. இது அந்த நிகழ்வுக்கு ஒருவித பின்னணியே அப்பவே அமைக்குது. அதுக்கப்புறம் வர்ற உரையாடல் ரொம்ப முக்கியமானதுன்னு தோணுது. பாலியல் பத்தி, அப்பா அம்மாவுக்குள்ள இருக்கிற நெருக்கம் பத்தி அனுபவம் இருக்கிறதும் வெளிப்படுது. சரிதான். அப்பா தினமும் மார்பகங்களை சுவைப்பாரு. அது கல்யாண வாழ்க்கையில சாதாரணம். சின்ன வயசுல ஒன்னா நிர்வாணமா படுத்திருந்தோன்னு இதெல்லாம் சொல்ற மாதிரி சித்தரிச்சிருக்காங்க. இது ஒரு மாதிரி வழிகாட்டி மாதிரி மாறுற சூழலை உருவாக்குதா? ஆமா, அதாவது அந்த உரையாடல் வழியா ஒரு விளக்கத்தையோ இல்ல நியாயத்தையோ கதை முன்வைக்க பாக்குது. அறியாமை, அனுபவம் இது ரெண்டும் சேர்ந்து உடல் ரீதியான நெருக்கம் அதிகமாகிறதுக்கு வழி செய்யுது. பாவாடைய உயர்த்துறது, அப்புறம் அந்த சவால் வருது. ஆமா, அந்த சவால். அப்பா முழு நிர்வாணமா அணுகிற மாதிரி நீயும் நிர்வாணமா ஆக முடியுமான்னு கேக்குறாங்க. அது ஒரு திருப்பு முனைன்னு சொல்லலாம். ரகசியம் காப்பேன்னு சவாலை ஏத்துக்கிறான். அங்க அந்த அதிகார நிலை கொஞ்சம் மாறுற மாதிரி, பங்கேற்பாளரா மாறுற மாதிரி தோணுது. கண்டிப்பா. அதுக்கப்புறம் பார்த்தா பாக்கியலட்சுமியின் அந்த முழு நிகழ்வையும் வழி நடத்துறாங்க. ஆமா, உடம்போட பாகங்களை சொல்றது, எப்படி உறவு கொள்றதுன்னு கத்துக் கொடுக்கறது, இதுதான் ஓக்குறதுங்கிற மாதிரி நேரடியான வார்த்தைகள் கூட வருது. சொல்லப்போனா அந்த உறவை ஒரு கல்வி மாதிரி அவங்க மாத்துறாங்கன்னு மூலம் பாட்டுது. அப்பாவோட செயலோட மகனோடத ஒப்பிட்டு பேசுறதும் நடக்குது. எதிர்காலத்துல இதை தொடர்றத பத்தியும் பேசுறாங்க. இதுக்கு நடுவுல அந்த தகவலும் வருது பாருங்க. பாக்கியலட்சுமிக்கு கருத்தடை ஆபரேஷன் நடந்ததால கர்ப்பமாக வாய்ப்பில்லைன்னு. ஆமா, அது கதையோட போக்க ஒரு வகையில தடைய நீக்கி அந்த உறவோட உளவியல், உடல் ரீதியான விஷயங்கள்ல மட்டும் கவனத்தை திருப்புது. சரியா சொன்னீங்க. கடைசியில 2 பேரும் உச்சகட்டம் அடைகிறாங்க. இனிமே தனியா இருக்கும்போதெல்லாம் இதை தொடரலான்னு ஒத்துக்கிறாங்க. கணவரை விட இது திருப்தியா இருக்குன்னோ பெண்களை ஏற்பாடு செய்யறேன்னு பாக்கியலட்சுமியின் பாலியல் உறவை ஆரம்பிச்சு வழிநடத்தி தொடர முடிவு செய்யறத ரொம்ப வெளிப்படையா எந்தவித தயக்கமும் இல்லாம சொல்லுது. ஆமா, இந்த மாதிரி ஒரு சமூக நெறிமுறை மீறல சொல்றதுக்கு இந்த மூலம் ஏன் இவ்வளவு நேரடியான வெளிப்படையான சித்தரிப்புகளை பயன்படுத்துது? இந்த மாதிரி விவரிக்கிறது கதைக்குள்ள காட்டப்படுற அந்த சம்மதம், அப்புறம் குடும்பத்துக்குள்ள இருக்கிற அதிகார உறவுகள் பத்தி என்ன கேள்விகளை உங்க மனசுல எழுப்புது? இத பத்தி நீங்க யோசிச்சு பார்க்கலாம்.